ஹாய் கைஸ், நம்ம இந்த ஸ்பிளிட் ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிற டிராமாவோட 4 பார்ட்ஸ் பார்த்திருப்போம். இப்போதைக்கு 5 and 6 ரிலீஸ் ஆயிருக்கு. ரெண்டையும் உங்களுக்கு ஒன்னாவே போஸ்ட் பண்றேன். போன பார்ட்ல டிராயிங் கிளப்ல நடந்த 6th மீட்டிங்ல இவங்க எல்லாருமே இந்த பழைய காலத்து ராஜாக்கள் உடையெல்லாம் போட்டு டிராயிங் பண்ணி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த சமயத்துல காக்காரி ஜீரினோட முடி செடியில மாட்டிட்டு இருந்திருக்கும். அத சாங்ஹூ பொறுமையா எடுத்து விட்டுட்டு இருந்திருப்பாரு. இது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். இந்த எபிசோட்ல இவங்க இப்படி எடுத்து விட்டுட்டு இருக்கும் போது ஜூரின் சாங்ஹூவை பார்த்து, இங்க பாரு, நம்ம ரெண்டு பேரும் நார்மலான ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இந்த கேர்ள் திங் பாய் திங் இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி சரி உன்னோட ஜடையை அவுத்துட்டேன், இந்த ஜடையை பின்னி ரப்பர் பேண்டை போட்டுக்கோ அப்படின்னு பேண்டை கையில கொடுத்துட்டு அவன் பாட்டுல நின்று பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்கதான் எப்பவும் போல எலியும் பொடியுமா அடிச்சுப்பாங்களே, அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்துட்டு இருக்கும் போது சாங் டக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் இந்த போஸ்ட்ல நிக்கிறத பாத்துடுறா. அப்படி என்னதான் பாக்குறா அப்படின்னு யூயாங் பாக்க அவ சாங்கு அடிச்சு பாத்துட்டு இருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சு போயிடுது. அதனால சும்மா இருப்பானா டக்குன்னு வந்து மூஞ்சிக்கிட்ட நின்னு மறைச்சிடறான். ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அங்கே என்ன உனக்கு பார்வை, வா போலாம் அப்படின்னு பரபரன்னு இழுத்துட்டு வர, அந்த சமயத்துல இவளுக்கு வேற தொப்பி சரியா நிக்காது, சரி பண்ணிக்கிட்டே வருவா. ஆனா கைய டக்குன்னு உதறி விடும் போது அப்பதான் நோட்டீஸ் பண்றான் கை செவந்து போயிருக்கு. இவன் புடிச்சு இழுத்துட்டு வந்த இழுல அப்படி இருக்கிறத பாத்துட்டு, ஏண்டி வலிக்குதுன்னு சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ பயங்கர மொரட்டுத்தனமா நடந்துக்கிறடா, போடா இங்கிருந்து அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் திரும்பவும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவ பஸ்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். ஏய் ஏன் இப்படி முறைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு கையில ஒரு பேக் வச்சிருக்கா. பேக்குள்ள என்ன வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இது சாங்குஹோட கோட் அப்படின்ற மாதிரி இவ கையில எடுக்க டக்குன்னு அதை புடிங்கி அவன் போட்டுக்கிறான். போட்டுக்கிட்டு, இது எனக்கு நல்லா இருக்கா, அவன் போட்டாதான் நல்லா இருக்குமா, அவன் கொடுத்த கோட் இருந்தா இப்படி கையிலேயே வச்சிட்டு இருக்கியா, இது அவன் கிட்ட திருப்பி கொடுக்கணும், அதானே நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனே உளறிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவ போய் அந்த கோட்டை புடுங்க. ரெண்டு பேரும் இழுன்னு இழுத்துட்டு இருக்காங்க. ஃபைனலா ஹீரோ போய் டப்பகடின்னு கீழே விழுந்துடுறான். தலையில நல்லா அடிபட்டுருது. ஆனா கோட்டு கிழிஞ்சு போயிருது. உன்னாலதான்டா கிழிஞ்சிச்சு, அவர் எனக்கு குளிருன்னு சும்மா போத்தி விட்டுட்டு போனாரு, இப்ப அதை நான் கொண்டுட்டு போய் அவர்கிட்ட திரும்ப கொடுக்கணும் இல்லையா, ஏன்டா அப்படி பண்ற அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பயங்கரமா திட்டி அமிச்சிடறா. அடுத்த சீன்ல இவன் நேரா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையும் உட்கார வச்சுக்கிட்டு, டே இவன் அழகா நான் அழகாடா அப்படின்ற மாதிரி மொபைல்ல இருக்க போட்டோவை காட்டிக்கிட்டே இருக்க. அப்ப பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே சொல்லல. எவ்வளவு நேரம்டா கேக்குறது, நான் தான் அழகு, அவன் மனசுல நான் மட்டும் தான் இருக்கணும், அவனை இப்பவே அழிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி எழுந்து அப்படியே ஃபயர் மாதிரி கத்த, இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னடா இவன் இது வரைக்கும் நல்லா தானே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் பாக்குறானுங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் எப்ப பார்த்தாலும் வீட்டுல உட்காந்துக்கிட்டு அவளோட மனசாட்சி கூட பேசிட்டு இருப்பா இல்லையா, இப்ப இந்த கோட்டு கிழிஞ்சு போயிருச்சு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்க, சும்மா எல்லாம் நடிக்காத, உனக்கு யூயாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ மனசு கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிலாம் இல்ல அப்படின்ற மாதிரி இவளும் பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஸ்கூல்ல காட்டுறாங்க சாங் கூட இன்ன வரைக்கும் சீரை பேசவே இல்லை இல்லையா, பட் அவளுக்காக ஏங்கிட்டு இருப்பா. இவங்க எல்லாம் ஸ்கூல் முடிச்சு வெளியில போகும்போது சீரை மட்டும் ஒளிஞ்சிருந்து பாக்குறா. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. பின்னாடியே போய் பேசலாமான்னு எதிர்பார்த்தவ அப்படியே நின்றுட்டு இருப்பா. அந்த சமயத்துல யூயாங் அந்த இடத்துக்கு வந்த உடனே அதை பார்த்துட்டு சீரை போய் ஒளிஞ்சுக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து நின்னு டக்குன்னு ஹீரோயினோட ஷோல்டர்ல கை போட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இவதெல்லாம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சிச்சி ஃப்ரெண்டுடா பட் இவ ஒரு கேர்ள் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, டேய் லூஸ் மாதிரி உளராத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் தனியா பேச வந்துடுறாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த லாங் ஹேர் வச்ச பொண்ணு ரொம்ப பிடிக்கும்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பயங்கரமா ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்து சொல்லி விட்டுருப்பானுங்க இல்லையா, அவங்க அந்த பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சீரையும் ஒளிஞ்சிருந்து பாக்குறா. இந்த பக்கம் சாங் யாங் கிட்ட, ஏண்டா ஸ்கூல் முடிச்சு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, எல்லாரும் முன்னாடி வந்து ஷோல்டர்ல கை போடுற அப்படிங்கிற மாதிரி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கும்போது, நான் உனக்காக ஒன்னு வாங்கிட்டு இருந்திருக்கேன் என்னன்னு பாரு அப்படின்னு ஒரு பேக் நீட்டா உள்ள பார்த்தா சாங்குவோட கோட்டு புதுசா வாங்கிட்டு வந்திருக்கான். அது லேபிள்லாம் இருக்கு. ஏதுரா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல ரோட்ல இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரியா இருக்கு, கடையில தான் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சரியான பஞ்ச கொடுத்துட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி ஸ்டைலா லுக் கூட அவ மறைச்சிட்டு இருக்கா. அவ மறைக்கிறத பார்த்துட்டு, ஐயோ என் தலை வலிக்குது, என் தலையில நேத்து அடிபட்டுருச்சு, அதை பத்தி என்ன ஏதுன்னு கேட்டியா, நீ விசாரிக்க மாட்டேன், எனக்கு எப்படி எல்லாம் வின்னு வலிக்குது தெரியுமா, இங்க பாரு என் தலையில ஏதாவது வீங்கி இருக்கான்னு செக் பண்ணி பாரு அப்படின்னு கிட்டக்க வர எட்டி போறா. என்னடி இவ்வளவு எட்டி போறீங்கன்னா எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு அவளை பிடிச்சி நிறுத்தி வச்சு, என் தலையில ஏதாவது அடிபட்டு இருக்கா பாரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லி விட்டுட்டே கேட்க, இங்க நடக்கிறது எல்லாமே ஃப்ரெண்ட் சீரை பார்த்துட்டு இருக்கா. அடுத்து இவங்க மொத்த பேரு சாப்பிட போறாங்க. இன்னைக்கு என்னோட ட்ரீட், யார் வேணாலும் என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு கடையில போய் சொல்ல, ஆளுக்கு ஏதோ ஆர்டர் பண்றாங்க. அந்த சமயத்துல இது ஹீரோயினோட ட்ரீட்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான், அதுங்க ரெண்டு பேரும் பேன்னு முழிச்சிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. டோட்டலா 48,700 வரும். அதை பார்த்துட்டு ஹீரோயின் பொறுமையா தன்னோட பர்ஸ்ல இருந்து கார்டு எடுத்து ஸ்வைப் பண்ண போக, அந்த சமயத்துல இவன் தடுத்திட்டு, நான் பாத்துக்கிறேன், இது என்னோட ட்ரீட் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் பண்ண மொத்தத்தையும் எல்லாரும் சாப்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் யூயாங் மட்டும் உட்காந்து ஏதோ ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்கான். அதுல 126 பாயிண்ட்ஸ் வருது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இல்லடா 38 பாயிண்ட்ஸ் தான் வருதுன்னு இவ ஒரு கணக்கு போட்டு சொல்ல, அதெல்லாம் கிடையாதுடா, ஏபின்னு இருக்கு இல்லையா, ஏ வந்து பியோட ஈஸியா மிங்கிள் ஆகும் அப்படின்னு ஆளுக்கு ஒரு கணக்கு சொல்ல, திரும்பவும் யூயாங் வேற ஒரு கணக்கு போடுறான். அதுல 91 பாயிண்ட்ஸ் வருது. கணக்கே தெரியாம கண்ணா பின்னான்னு உளர்ற அப்படின்ட்டு அவகிட்ட திரும்பவும் சண்டைக்கு போக,
அங்க சாப்பிட்டதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வச்சுதான் இவங்க கணக்கே போடுவாங்க. அதுல ஹீரோயின் அந்த அளவுக்கு கரெக்டா கணக்கு போடல அப்படிங்கிற மாதிரி இவன் வாதம் பண்ண ஆளுக்கு ஒவ்வொரு டிஸ்கஷனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த 3 விசப்பூச்சி இருக்கு இல்லையா, அது சும்மாவே இல்லாம அவ கூட ஈரிம்னு ஒருத்தி இருப்பா இல்லையா, அதான் ஈயாங் கூட மாடலிங் பண்றவ, அவ எப்ப பார்த்தாலும் காலேஜுக்கு வரது இல்ல, ரொம்ப திமிரா இருக்கா, அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு வருவாங்க. கரெக்ட் டைம்ல இவங்க பர்கர் ஷாப்ல உட்காந்து இது மாதிரியான கணக்கெல்லாம் போட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதை போட்டோ எடுத்து அவளுக்கு அனுப்பிச்சு அவளை கலாய்க்கணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்றாங்க. அதே சமயத்துல யூரிம் சாங்ஹூ கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பானா, அந்த இடத்துல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பா. டே இங்க பாருடா, நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் ஒர்க் ஆகும், வேற எதுவுமே ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் ரொம்ப பொறுமையா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்டி, அதுக்கெல்லாம் பாசிபிளே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இங்க பாருடா, நானும் ஃப்ரெண்டுன்னு நிறைய பேர்கிட்ட பழகிட்டேன், எல்லாருமே எனக்கு துரோகம் தான் பண்ணிருக்காங்க, அதனால இந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த விஷயத்துல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் அப்படி கிடையாது அப்படின்னு கண்ணா முன்னான்னு இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கிறான். அதை கேட்டுட்டு இந்த அளவுக்கு பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசியாடா நீ அப்படின்ட்டு 2 பேரும் திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. ஹீரோயின் இப்படி அடிக்கடி வெளியில சுத்திட்டு ரொம்ப லேட்டா வருவா. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா, என்னடி நீ பாட்டுல போற, நீ பாட்டுல வர, சண்டே கூட வெளியில போறியே, எங்க போற அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் ஒரு டிராயிங் கிளப்ல ஜாயின் பண்ணிருக்கேன், அதுவும் சண்டே மட்டும் தான் நான் போறேன், அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே நல்லா மூவ் பண்றாங்க, நான் அடிக்கடி சண்டேல லைப்ரரிக்கு போவேன் இல்லையா, அவங்களும் லைப்ரரிக்கு வருவாங்க, எனக்கு டிராயிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கேட்க அவங்க அம்மாவும் ஓகே சொல்லிடுறாங்க. ஆனா இந்த எக்ஸாம்ல கரெக்டா நீ பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுக்கப்புறம் அவளால அந்த டிராயிங் கிளப்ல போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, அதாவது எக்ஸாம் டேஸ்ல அப்படிங்கிற விஷயத்த இவ சாட் பண்ணி அனுப்ப எல்லாரும் ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படி இப்படின்ட்டு. ஆனா நம்ம ஈயாங் மட்டும் சும்மா இல்லாம இவனுக்கு ஒரு புது பேர் வைக்கிறான், பிகி அப்படின்ட்டு. ஹாய் பிகின்னு அனுப்பிட்டு அவனோட போட்டோவையும் அனுப்ப அதை எல்லாருமே பாக்குறாங்க, இன்க்ளூடிங் அவங்க அக்காவும். சோ ஆளுக்கு காசிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இவங்க 2 பேருக்குள்ள காதல் இருக்கா அப்படின்ற மாதிரி சந்தேகமே வந்துருச்சு. இந்த பக்கம் இவன் மாடலிங் பண்ணிட்டு இருப்பான். அந்த சமயத்துல எவ்வளவு பர்ஃபெக்டா நின்று மாடலிங் பண்ற பாருங்களேன். ஆனா இவகிட்ட இருந்து மெசேஜோ காலோ வந்துச்சுன்னா அப்படியே லூசா மாறிடுவான். குடுகுடன் ஓடி வந்து அவளோட போன் அட்டன் பண்ணி என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன்டா லூசு மாதிரி இப்படி போட்டோலாம் அனுப்பியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீ அத உன்னோட மொபைல்ல ஸ்கிரீன் சேவரா சேவ் பண்ணி வைப்பன் தான், அதெல்லாம் நடக்காதுரா, வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி இவ கத்த, சரின்னு போனை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னதான் மெசேஜ் பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தவ மெசேஜ் பண்ணி டெலீட் பண்ணிட்டே இருக்கா. அந்த சமயத்துல இவளுக்கு ஒரு மெசேஜ் வர மாதிரி இருக்கு. அதை படிச்சவ விருட்டுன்னு வெளியில போறா. அதே சமயத்துல நம்ம ஹீரோ ஸ்டே பண்ணிருக்கான் இல்லையா, அந்த வீட்டு பக்கமா ஈரிம் வர 2 ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு ஹாய் சொல்றாங்க. பட் இவனோ ஹாய் அப்படின்ற மாதிரி சட்டை பண்ணாம அவன் பாட்டுல போறான். இந்த பக்கம் ஹீரோயின் அவசரமா போனா இல்லையா, எதுக்காகனா அவங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு பார்க் மாதிரி இருக்கும், அந்த ஏரியால சீரிய வந்து நின்னுகிட்டு அப்படியே நடுங்கி போய் நிப்பா. அதை பார்த்துட்டு இவ குடுகுடுன்னு ஓடி போய் அவளை ஹக் பண்ணிக்கிறா. 2 பேரும் அங்க இருக்கிற அந்த சர்க்க மரத்துல போய் உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல நான் எப்ப பார்த்தாலும் உன் கூடவே இருந்தேன் தெரியுமா, நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்கன்றது எல்லாமே நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, போ எதுக்காக என் கூட சண்டை போட்ட அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நீ சின்ன வயசுல இருந்து நீயும் நானும் அந்த அளவுக்கு படிக்க மாட்டோம், ஆனா மீறியோ நல்லா படிப்பா, திடீர்னு நீ இந்த டிராயிங் கிளப்புக்கு போயிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு வந்துட்டாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு நல்லா தாங்க முடியல, ஏதோ ஸ்கூல்ல புதுசா ஒன்னா ஏதோ செலிபிரிட்டி மாதிரி கொண்டாடிட்டு இருந்தாங்க, அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி விடு நம்ம லைப்ரரிக்கு போலாமா அப்படின்ட்டு திரும்பவும் ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் ஜூரின் பரபரப்பா தன்னோட தம்பி ரூமுக்கு வந்து அவனோட ஷர்ட் எடுத்து மாட்டிக்கிறான். ஏண்டி லூசு என்னோட ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு போற அப்படின்ற மாதிரி கேட்க, நான் லைப்ரரிக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஐயோ சாங் கூட லைப்ரரிக்கு போறேன்னு சொன்னாலே அப்படின்னு இவனு திங்க் பண்ண, இந்த பக்கம் லைப்ரரியில காட்டுறாங்க ஜூரின் அவன் தம்பி ட்ரெஸ் போட்டுட்டு வந்து சாஹூ கிட்ட பயங்கரமா பந்தா காட்டிட்டு இருக்காங்க. பத்தியா பாய் ட்ரெஸ்ல கூட நான் எவ்வளவு அழகா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி அந்த இடத்த விட்டு போக பாப்பா. பட் இவங்க 2 பேரும் விடாம அவளை துரத்திட்டு போய் அவகிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நீ எப்படி வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, நான் என்னோட ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவ என்ன பாக்குறதுக்கு இங்க வரேன்னு சொல்லியிருக்கா, எங்களுக்கு எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதனால சில புக்ஸ் எல்லாம் எடுக்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க 2 பேரும் கையே அப்பதான் நோட் பண்றா, இந்த மேரேஜ் இருக்கு இல்லையா அதுக்கான புக்ஸ் 2 பேரும் வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இது சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகேன்னு இவளும் கிளம்ப பாப்பா. அந்த இடத்துக்கு இவங்க வந்து இந்த ட்ரெஸ்ஸை நான் தான் உனக்காக வாங்கினேன், ஆக்சுவலா நீ இவளுக்கு கடனா ஒரு கோட்டை கொடுத்த இல்லையா, அதை கிழிச்சிட்டோம், அதுக்காக தான் நான் இதை வாங்கினேன் அப்படின்னு சொன்ன உடனே உங்க அக்கா தம்பியோட மண்டையிலே போட்டுட்டு, ஏண்டா ஒரு ஷர்ட்டை கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் வாங்கி எவ்வளவு காசு வேஸ்ட் பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்க, சரி வா அவனை அடிச்சுட்டே இருக்காதுன்னு சாஹூ அவளை கூட்டிட்டு போக, இந்த பக்கம் உன்னோட மனசுல இருந்து அவனை எரேஸ் பண்ண எப்படி எல்லாம் முயற்சி பண்ற பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, அட போடா லூசே அப்படின்ட்டு குடுகுடுன்னு இவ வெளியில ஓடி போக பின்னாடி இவனும் போறான். நீ எதுக்காக இந்த லைப்ரரிக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஜூரியனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹே நீங்க 2 பேரும் பேசிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவதான் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணா அதுக்கப்புறம் நாங்க பேசிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஐயோ எனக்கு அடுத்த ஸ்ட்ரெஸ் உருவாயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு
இவளை பிக்கி பிக்கின்னு கூப்பிட அப்போ சீரிய குடுகுடுன்னு ஓடி வந்து லைப்ரரி ஃபுல்லா உன்னை தேடி பார்த்தேன்டி, நீ தூரத்துல நின்ன, உன்னை வந்து பிடிக்கிறதுக்குள்ள நீ குடுகுடுன்னு வெளியில வந்துட்ட அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அவங்க 2 பேரும் சாப்பிட போலான்னு போனாங்க இல்லையா, அப்ப நல்ல சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஜூரின் கிட்ட சாங்கோ சொன்ன உடனே அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு லேடி, நீங்க 2 பேரும் கப்பிள்ஸா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, இவன் என்னோட ஃப்ரெண்டு, சாதாரண ஒரு பையன் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா அவங்க 2 பேருக்கும் பொருத்தம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்ல, இப்படி அந்த அம்மாட்ட கலாய்ச்சி பேசி முடிச்சுட்டு வெளியில வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நல்லா யோசிச்சு பாரு, நம்ம 2 பேரும் கப்பிள்ஸா இருந்தா நல்லா இருக்கும்னு இந்த ஊரே சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சோஹோ அவளை கன்வின்ஸ் பண்ண பாக்க, அதெல்லாம் இல்லடா, நான் ஆல்ரெடி நிறைய அடிபட்டுட்டேன், ஒன்னே நான் இழந்துருவணும்ன்ற பயம் இருக்கு, அதனாலதான் உன் கூட நான் ஃப்ரெண்டாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், பார் வீட்டுல போய் நல்லா ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் நாளைக்கு நார்மலா மாறிடுவேன் அப்படின்ற மாதிரி சாஹூ சொன்ன உடனே, நாளைக்கு கண்டிப்பா நான் நார்மலா மாறிடுவேனா அப்படின்னு போதையில திரும்பவும் வளரிக்கிட்டே இவங்க இந்த பக்கம் பேசிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் 3 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பேசிட்டு போறாங்க. அத இவனால பார்க்கவே முடியல, சும்மா நடுவுல பூந்து பேச டக்குன்னு சீரை திரும்பி, ஒன்னு தானே நான் மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், ஒன்னால தானே எங்க 2 பேருக்குள்ள சண்டையே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கமா போனீங்கன்னா உங்க வீடு வந்துரும் அப்படின்ற மாதிரி அவனும் கை காட்டி அவளை துரத்தி விட, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போக, இந்த பக்கமா போலாம் வா அப்படின்னு இவளை திருப்ப, முன்ன மாதிரி சுச்சுவேஷன் கிடையாது, ஆமாண்டி முன்ன மாதிரி சுச்சுவேஷன் இல்லதான், ஒரு தடவை என்னோட செஸ்ட தொட்டுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி நீ நடிச்ச இல்லையா, அதே மாதிரிதான் அப்படின்னு அவ சொன்ன உடனே, அதை எடுத்துட்டு வந்துருவிய முன்னாடி, நான் தான் தெரியாம தொட்டுட்டேன்னு சொல்றேன் இல்லையா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஜூரின் எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றா. அதாவது இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலர்ல இருந்தாங்க இல்லையா, யார் யாருக்கு என்னென்ன கலர் வேணுமோ மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுல கிளியரா மென்ஷனும் பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படிங்கிற மாதிரி. சோ டக்குனு இவன் நான் பே ப்ளூன்னு எடுத்துக்க போறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரிப்ளைய யூஜாங் போஸ்ட் பண்ணிடுறான், நீ பண்றதெல்லாம் ஈஸியா இருக்கு அப்படின்னு இவளும் மொபைல பார்த்துட்டே நடக்கும்போது, கவலைப்படாத நம்ம 2 பேரும் எப்பவுமே ஒன்னா இருக்கோம் இல்லையா, நம்மள எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு, சரி நம்ம 2 பேரும் இந்த ஆர்ட் கேலரிய சேர்ந்து போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, என்னடா சொல்ற, எனக்கு எக்ஸாம் இருக்கு மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அவனை புடிச்சு கத்தி விட, இந்த பக்கம் டிராயிங் கிளாஸ்ல 7th மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு நல்ல பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு செம்ம ஸ்டைலா ஜூரின் அந்த பில்டிங் குள்ள நுழைய, யாருக்கு டீ போடுறேன்னு தெரியாம ஆளே இல்லாத கடையில ஒருத்தன் உட்காந்து டீ போட்டுட்டு இருப்பானே, அவன் மட்டும் தனியா உட்காந்து டீ போட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இவ போனோன்னே, நான் தானே ஃபர்ஸ்ட், எனக்கு முன்னாடி யாராவது வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, ஒரே ஒரு பர்சன் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரு ரிப்ளை பண்ண, குடுக்குடுன்னு இவ யார் வந்திருப்பாங்க அப்படின்னு போய் பார்த்தா, இவ ஸ்டைலா நடந்து வரத யூயாங் தன்னோட மொபைல்ல அப்படியே போட்டோ புடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு, லூசு நீயாடா அப்படின்ற மாதிரி இவ ஃப்ரஸ்ட்ரேட்டாக பின்னாடி பாத்தீங்கன்னா சாகு வந்து பொறுமையா பேச, மூஞ்சிலே பொக்குன்னு குத்து போயிருப்பா, நல்ல வேலை இவன்னு தெரிஞ்ச உடனே இந்நேரம் மூக்கு பஞ்சர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ல, அவன் ஒரு கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான். சோ ஆளுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பர்சன் வராரு, யார் என்னன்னு பார்த்தா ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இந்த குரூப்லயே ஒரு பெரியவர் இருப்பாரு இல்லையா, அவரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வர, அதை பார்த்துட்டு யூயாங்கும் குடுகுடுன்னு கிட்டக்க ஓடி போய், நீங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்ல நல்லா இருக்கீங்க, ஆனா கான்பிடென்ட்டா நடந்து வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது, அடுத்து பாத்தீங்கன்னா இவர் கூட எப்பயுமே பேரா ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க குட்டியா மினி ஸ்கர்ட் ப்ளூ கலர்ல போட்டுட்டு வந்து செமையா அந்த இடத்துல பிரைட் காமிக்க எல்லாரும் கிளாப் பண்றாங்க, ஜிகினா பேப்பரா பறக்குது, நான் இதுக்கப்புறம் பியூர் ப்ளூல காஸ்டியூம் போட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாத்தையுமே வளைச்சு யூயாங் மட்டும் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல சோஃபால இருந்து யாரோ சோம்பேறி முடிச்சுட்டு ஒருத்தி எந்திக்கிறா, அவளுக்கு முடியே காணுங்க, எங்கடி உன் முடி அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் வெட்டிட்டேன் அப்படின்னு பிங்க் கலர் ட்ரெஸ்ல அவ வர, அடுத்து இன்னொரு தற்பாலையா அவன் காக்கி கலர் தலையில இருந்து கால் வரைக்கும் காக்கி கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு கையில ஒரு பேக் எடுத்துட்டு வரான், அதுவும் காக்கி. சோ அவனையும் போட்டோ புடிச்சிட்டு, உன்னோட கலர் என்னடா அப்படின்னு யோங்க கேட்க, என்னோட கலர் தான் பேபி ப்ளூ அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த இடத்துக்கு ஹீரோயின் வரல, ஆனா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அவங்களோட போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எல்லாத்தையும் இவங்களும் டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் ஹீரோயினும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக இவன் போட்டோ எடுத்தது வீடியோ எடுத்தது எல்லாத்தையும் ஹீரோயினுக்கு அனுப்பி வைக்க, அதை அவ பார்த்து ரசிச்சுட்டு டிராயிங்கும் பண்ண ஆரம்பிக்கிறா. சேம் டைம் அவளுக்கு படிப்பு வேற இருக்கு இல்லையா, அதனால எக்ஸாம்காக பார்ட்டிசிபேட் பண்ணணும், இவளுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு அவங்க கிட்ட அனுப்புறதுக்காக ப்ளூ கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டு அவளும் போஸ்ட் கொடுத்து அனுப்புறா. அதுக்கப்புறம் விழுந்தடிச்சு படிக்கிறாங்க. அந்த சமயத்துல யூயாங் கால் பண்ண, நீ எனக்காக அனுப்பிச்ச போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்த, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீயும் எங்களுக்காக அனுப்பிச்ச போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்க பாரு நல்ல ஒண்ணு
அடிக்கடி மீட் பண்ண முடியாது, பேச முடியாது, மெசேஜ் பண்ண முடியாது. ஆனா எக்ஸாம் முடிச்ச உடனே நான் வந்து உன்னை மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பா. சோ அவன் என்ன பண்றான், அந்த பக்கம் எக்ஸாமுக்கு இன்னும் எவ்வளவு டைம் இருக்கோ அத தன்னோட மொபைல்ல டைம் செட் பண்ணி வச்சுட்டு அதையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். பக்கத்துல அவன் ஃப்ரெண்ட், ஓ டே அதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குடா, மரியாதையா படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரி கேட்க இவனும் போனையே வெறிச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க. கட்டுப்பான ஃப்ரெண்ட கத்திக்கிட்டே இருக்கான். அந்த சமயத்துல அவளுக்கு எவ்வளவு பாசம் இருந்தா என்கிட்ட மட்டும் எக்ஸாம் முடிச்சோன்னு மீட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பா அப்படின்னு தலகாணி எடுத்து வச்சு கட்டி பிடிச்சிட்டு உருண்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு அவன் ஃப்ரெண்டுக்கும் வந்து தலகாணி எடுத்து பொத்துன்னு அவனை போட்டு அடின்னு அடிக்கிறான். இருந்தாலும் அவன் விடலைங்க, மொபைலையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் எக்ஸாம்க்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாமே முடிச்சுட்டு வெளியில வரா. அவளோட கிளாஸ் ரூமுக்கு சீரை குடுன்னு ஓடி வந்து எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப சாங்கூல இருந்து யூயாங்க்கு மாறிட்ட, இதுக்கப்புறம் யூயாங்க மீட் பண்ணி டேட் பண்ண போற இல்லையா, ஹாவ் அ குட் டேட்டிங் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி போக இவளும் அவங்களே சிரிச்சு பார்த்துட்டு இருக்கா. சோ அந்த சமயத்துல எங்களுக்கு பொறாமையா இருக்கு, பரவாயில்ல உன்னோட டேட்டிங்க ஜாலியா என்ஜாய் பண்ணு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே அவளுங்க போறாளுங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவளும் கத்துவா. ஆனா அவங்க காதுல விழுந்துச்சோ என்னவோ, வெளியில வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஸ்கூல்ல இருக்க ஒரு ஈக்காக்கா கிடையாது. அந்த சமயத்துல வேற ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. அந்த வெசப்பூச்சி எல்லாம் படிக்கும் இல்லையா, அந்த ஸ்கூலோட யூனிஃபார்ம் பாருங்களேன், ரொம்ப கியூட்டா இருக்கு இல்லையா. அப்ப அந்த 3 வெசப்பூச்சியும் யூரிம் மீட் பண்றாங்க. யூரிம்க்கு சமக்கவும், இங்க பாரு எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் தான், அவன் என் கூட டேட் பண்ணலன்னு வருத்தம் தான், அதுக்காக அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதெல்லாம் போட்டோ எடுத்து இதுக்காக சும்மா எனக்கு அனுப்பி என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க, இதுக்கப்புறம் உங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போயிடுறா. இவளுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும்னு அந்த 3 வெசப்பூச்சியும் பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் இவ ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. அவன் ஆளே காணோம். அவனுக்கு மெசேஜ் கால் எது பண்ணாலும் எடுக்கல. என்னாச்சுன்னு காட்டுவாங்க. இவ்ளோ நேரமா அவளுக்காக எப்படியாவது கரெக்ட் டைம்ல போய் மீட் பண்ணணும்ட்டு டீடைல் எல்லாம் போட்டு டைமர் வேற செட் பண்ணி மொபைலே பார்த்துட்டு இருந்தா இல்லையா, இப்போ கரெக்டான டைமுக்கு இப்படி விட்டத்தை பார்த்து மல்லாந்து தூங்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயின் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு என்னடி பண்றது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ண, கிளம்பிடுடி, அந்த இடத்துல நிக்காத, மழை வர போதுன்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு ஈக்காக்கா இல்ல, சரி வர வழியே இல்லைன்னு பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கா. பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த 3 வெசப்பூச்சும் ஆளுக்கு ஒரு கொடையை வச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கு. இவளை தனியா பார்த்தா சும்மா விடுமா, எங்க ரேக் பண்ணிடுவாங்களோ, புல்லிங் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள படப்படப்பா இருக்கும். ஆனா இந்த பக்கம் ஹீரோ அப்பதான் நமக்கு காட்டுறாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கான். உன்னோட காதுல சரி ஏதோ சொன்ன மாதிரி டக்குன்னு முழிச்சுவான். ஐயோ டைம் ஆயிடுச்சா அப்படின்னு இருக்கிற ஷர்ட் கோட்டு எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு குடுன்னு மொபைல் எடுக்காம வேலட் எடுக்காம அவன் பாட்டுல ஓடுவாங்க. ஒரு டாக்ஸி வரும், அதுல ஏறி என்கிட்ட வேலட்டும் இல்ல காசும் இல்ல, அப்புறமா உங்களுக்கு பே பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க அவனும் இறக்கி விட்டுட்டு போயிடறான். இந்த பக்கம் ஹீரோயின் மட்டும் தன்னோட ஃப்ரெண்டுக்கு திரும்பவும் கால் பண்ணி போலாமா இல்ல திரும்ப ஸ்கூல் கிட்ட போலாமா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ண, இல்லடி மழை வர மாதிரி இருக்கு, மரியாதையா நீ வீட்டுக்கு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்ல இவளுக்கு ஏதோ ஒண்ணு தோணுது, கண்டிப்பா அவன் வருவான்டி, என்ன பார்க்க வருவான் அப்படின்னு ஃபீல் பண்ணவ டக்குன்னு போனை கட் பண்ணிட்டு திரும்பவா பாருங்க, பின்னாடி இந்த 3 வெசப்பூச்சும் வந்துட்டு இருக்கு இல்லையா, அது மேலே இடிச்சா சும்மா இருப்பாளுங்களா, புல்லிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல அவளை கீழே தள்ளி விட்டு பயங்கரமா லூசர் கீசர்னு பேசிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல அன்னைக்கு என்னமோ பெருசா உங்க வேலையை பார்த்துட்டு ஒழுங்கா இருங்கன்னு எங்களை பார்த்து மிரட்டினா, இப்ப பேசிட்டு பாக்கலாம், எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்ல இவளோட கண்ணாடியில இருந்து கையில வச்சிருந்த புக்கு எல்லாமே கீழே விழுந்துருது. பட் இவளால எந்திரிக்கவே முடியல. அந்த சமயத்துல மழை வர அவளுங்க எல்லாம் போயிடுறாளுங்க. எதை பார்த்து பயந்து போனாலுங்களே தெரியல. அந்த சமயத்துல இவளுக்கு யாரோ கொடை பிடிச்சிட்டு நிக்கிறது மட்டும் ஃபீல் ஆகுது. யாரு என்னன்னு பார்த்தா யூரிம் இவகிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்கா. அவளுங்க புல்லிங் பண்றாங்களா, அவளுங்கள நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல இந்த கொடைக்குள்ள வா, நம்ம மழை இல்லாத இடத்துக்கு போலாம் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அவளுக்கு சாப்பிடறதுக்கு டோனட்லாம் வாங்கி கொடுத்து பாசமா பாத்துக்க. அந்த சமயத்துல பொறுமையா அந்த டிராயிங் கிளப் பத்தி பேச ஆரம்பிக்கிறா. அப்படியே யூரின் கூட இவ போட்டோ எடுத்துக்கிட்டா இல்லையா, யூரின் உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் எனக்கு சாதாரண ஃப்ரெண்டுங்க, செமையா ஜாலியா பேசுவான் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல இவளோட மனசுக்குள்ள ஒரு வித அல்ப சந்தோஷம். அவ்வளவுதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில 2 பேர் வந்த உடனே, இங்க பாரு உன்னோட போன் நம்பர் என்கிட்ட கொடு, நம்ம 2 பேரும் சேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஏன் உங்க கூட சேட் பண்ணணும்ன்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அந்த சமயத்துல இல்ல எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும், எனக்கு போர் அடிக்கிற டைம்ல உன்கிட்ட நான் பேசி சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு அவளோட மொபைலை வாங்கி இவளும் தன்னோட நம்பரை டயல் பண்ணிக்கிறா. அவ சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இவளும் சேவ் பண்ணிக்கிறா. பட் அவ போகும்போது தன்னோட வில்லத்தனத்தை அப்படியே முகத்துல காட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இவ என்னெல்லாம் பண்ண போறாளோ அப்படின்னு நமக்கே தோணும். இந்த பக்கம் இவளோட மனசுல இன்ஸ்டிட்ல கண்டிப்பா அவன் ஸ்கூல் கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு நினைச்சுவ அப்படியே நடந்து போகும்போது
அவனும் ஹூடி போட்டுக்கிட்டு தொப்பையா நனைஞ்சுக்கிட்டு மழையில நனைஞ்சதுனால குளிர் எடுக்கும் இல்லையா அப்படியே நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஏன்டா ஏன் இங்க நின்னுட்டு இருக்க, கொடை எடுத்துட்டு வரலையா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் உன்னை பாக்கணும்ட்டு 8 AM 7 AM அலாரம் பிக்ஸ் பண்ணிருந்தேன்டி, ஆனா அது PM பார்க்காம அப்படியே தூங்கிட்டேன்டி. நான் வரும்போது பர்ஸையும் எடுத்துட்டு வரல மொபைலையும் எடுத்துட்டு வரலன்னு ஓனாழ. அதை பார்த்துட்டு இவளுக்கு செம்ம சிரிப்பு. சரி வாடா நான் உன்னை கொண்டுட்டு போய் உங்க வீட்டுல விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நான் அவன் கூடவே இருக்கணும் போல எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவங்க வீட்டு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கும் இல்லையா, அங்க போய் நைட் ஆயும் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த 3 பொண்ணுங்க இன்சல்ட் பண்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நீ ஏன்டி சும்மா விட்ட, திரும்ப கேட்டிருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அவனும் அட்வைஸ் பண்ணிட்டு 2 பேரும் அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஏன்டா அப்படி அமைதியா உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லடி நான் உனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் தானா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, எனக்கே தெரியலடா அப்படின்ற மாதிரி அவளும் ஒரு பதில சொல்றா. அப்போ உனக்கே தெரியலன்னா நான் ஒண்ணு சொல்லவா அப்படின்ற மாதிரி இவனும் யோசிச்சு சொல்ல, என்னடா சொல்ல போற அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் உத்து பார்க்கும்போது இவன் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு நம்ம ஏன் கிஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கேட்க, ஹீரோயினுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. என்னடா சொன்ன அப்படிங்கிற மாதிரி அவனை ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் அப்படியே பார்த்துட்டு இருப்பா. இல்ல கிஸ் பண்ணலாமான்னு கேட்ட அப்படின்ற மாதிரி திரும்ப கேட்க, அவ்வளவுதான் சமக்கம் வந்து இதுக்கப்புறம் நம்ம சாதாரண ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுல குடுக்குடுன்னு போக, அவ்வளவுதான் இந்த பக்கம் இவனுக்கு பைத்தியம் முடிச்சு அப்படியே கீழே உட்காந்து கத்திக்கிட்டு இருப்பான். இவளும் வீட்டுக்கு போய் கண்ணாடியில மூஞ்ச கழுவி பாக்குறா. நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணலாமா அப்படின்ற அதே வார்த்தை மட்டும் திரும்ப ரிப்பீட் ஆக, அந்த நேரத்துல அவளோட மனசாட்சி வந்து உட்காந்து பேசிட்டு இருக்க, உனக்கு உண்மையாவே அவனை பிடிக்கும்ல, கிஸ் பண்றதும் ஒரு பெரிய தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல என்ன பிடிச்சவங்க மட்டும்தான் என்கிட்ட கிஸ் கேட்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ உனக்கு அவனை பிடிக்காதா, சாகுவை ரொம்ப பிடிக்குமா, சாகு உன்கிட்ட முத்தம் கொடு அப்படின்னு கேட்டா கொடுத்துருவியா அப்படின்ற மாதிரி கேட்க, டக்குன்னு யோசிச்சு பாக்குறா. நோ சாகுக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், இருந்தாலும் என் மனசுக்கு பிடிச்சவங்க வந்து என்கிட்ட கேட்கணும் அப்பதான் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்க, சும்மா பெண்ணத்துக்கிட்டே இருக்க, அவன் மேல உனக்கு கிரஷ் இருக்கு, அவன் கேட்டது உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, திரும்ப அதையே நினைச்சு பார்த்துட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. இந்த பக்கம் இவனுக்கு பயங்கரமான சளி, தும்மிக்கிட்டே போறான். இனிமே சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டாலே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணும் போது திரும்ப ஹூடி எடுத்து போத்திக்கும் போது ரொம்ப குளிருது. இந்த விஷயத்த மறுநாள் ஹீரோயின் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல, அவங்க 2 பேரும் பயங்கர சந்தோஷப்பட்டு என்னது கிஸ் கேட்டானா அப்படின்ற மாதிரி கோரஸா அவளை கலாய்க்க, அவளும் எழுந்து நின்னுறா. ஆமாண்டி அதுதான் கேட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டக்குன்னு அவளோட ஃப்ரெண்ட் ஜோமிரோ என்னடி சொன்னா நீ என்னடி பண்ண அப்படின்ற மாதிரி திரும்ப கேட்க, அந்த இடத்துல சீரேவும் இருக்கா இல்லையா, அவ கொஞ்சம் ப்ரொஃபஷனலா நடந்துப்பா, இவன் மேல அக்கறை ஜாஸ்தி இருந்தாலும் நம்பிக்கையும் இருக்கும். ஏண்டி கண்டிப்பா நீ கிஸ் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, என்ன பண்ணிருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுடி, பரவாயில்ல சொல்லு அப்படிங்கிற மாதிரி மீரியோ கேட்க, அவன் அந்த மாதிரி கேட்ட உடனே கடகடன்னு நான் ஓடிட்டேன், இனிமே ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாதுன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு கவுந்துக்கிறா. அவ்வளவுதான் இவளோட முதுகுல 2 ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து ஆளுக்கு விமர்சனம் கொடுத்துட்டு இருக்காங்க. பண்ணிருக்கலாம் தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி மீரியோ சொல்ல, சீரேவோ அதெல்லாம் கிடையாது பண்ண மாட்டா, அந்த மாதிரி ஆள் இல்ல இவ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏண்டி கிஸ் பண்றது தப்பா அப்படின்னு அவ கேட்க, இப்படியே மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஷிப்ல அந்த 3 பேரா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு பாத்தீங்களா, அது வேற லெவல்ல இருக்கும். இந்த நாடகத்தை பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்னு ஒண்ணு இருக்கும், அதுல எத்தனை பேர் இருக்காங்க, அதுல இன்னும் எத்தனை பேர்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே சீராவுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னு பார்த்தா, அவங்க அம்மா தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லையா, இவளை பாக்கணும்னு சொல்லிருக்காங்க. சோ அதுக்கும் இவ ஓகேன்ற மாதிரி சொல்றா. அடுத்த சீன்ல நாம்ஜுரின் அவளோட காலேஜ் அகாடமில உட்காந்துட்டு இருக்கும் போது லேப்டாப் வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பா. அந்த சமயத்துல பக்கத்துல சோன்ஹூ இருக்கான். ரொம்ப நேரமா அவ லேப்டாப்பே பார்த்து முறைச்சிட்டு இருப்பா. என்னாச்சு அப்படின்னு இவனும் எழுந்து போய் பாக்குறான். டேய் லேப்டாப் ஒர்க் ஆகலடா அப்படின்ற மாதிரி அவனை பார்த்து சொல்ல, அடி பைத்தியமே முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும், ஆன் பண்ணாதனடி லேப்டாப்பே ஆன் ஆகும் அப்படின்ற மாதிரி இவனும் ஆன் பண்ணி கொடுத்துட்டு போறான். தலைவிக்கு நேத்தடிச்ச சரக்கு இன்னும் இறங்கல போல இருக்கு, அரை போதையில உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா, இவங்க ஒரு புக் வாங்கினாங்க இல்லையா, ஹாலுக்கு ஒரு புக், அது நார்மலான புக் இல்ல, இவங்க மேரேஜ் அசம்பிளி ஸ்டடி அப்படிங்கிற ஒரு இடத்துல படிக்க போறதா இன்ஃபர்மேஷன் வருது. 2 பேருக்கும் ஒரு சேர அதே மெசேஜ் வர 2 பேரும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இதுல கப்பிள்ஸா தான் ஜாயின் பண்ணும் போல இருக்கு. இவங்களோட நேம் அதுல செலக்ட் ஆக, பாத்தியா நம்ம லக்கி கப்பிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி சோஹு சொல்லிட்டு, நான் வேணா ரிசர்வேஷன் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்க, ஓகே பண்ணிக்கோ, நம்ம கிளாஸ் வேணா அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி இது மாதிரியான ஒரு ஸ்டடீஸ் இருக்கும் போல இருக்கு. நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கே. அதே மாதிரி சண்டே மீட்டிங் முடிச்சோன்னு நம்ம இந்த எஸ்கேப் ரூமுக்கு போலாமா அப்படின்ற மாதிரி இவகிட்ட கேட்ட உடனே, சரி கண்டிப்பா போலாம், அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த எஸ்கேப் ரூம்னா என்னன்னா, நம்ம ஊர்ல இந்த ஸ்கேரி ஹவுஸ்ன்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான். எல்லாத்துக்கும் இவன் ரிசர்வேஷன் பண்ணிட்டு இருக்கான். அவங்கிட்ட ஆஹா ஓஹோன்னு சிரிச்சு பேசிட்டு வீட்டுக்கு வந்தவ மேரேஜ் ஸ்டடீஸா, ஏண்டா நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாடா அப்படின்ற மாதிரி கவுந்து அடிச்சு படுத்துக்கிறா. இந்த பக்கம் ஹீரோயின் அவ வரைஞ்ச எல்லா
டிராயிங்ஸை பார்த்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவங்க அம்மா இந்த கிமிச்சி எடுக்கிறதுக்காக அப்பப்போ இவளோட ரூமுக்கு வந்து ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கும், அதை திறந்து எடுத்துட்டு போவாங்க. பட் அதை அவங்களால மூட முடியாது, கையெல்லாம் கிமிச்சி ஒட்டி இருக்கும். சோ அவளதான் மூட சொல்லுவாங்க. இவ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அதை மூடிட்டு அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சுட்டு திரும்பவும் உட்காந்துப்பா. அந்த சமயத்துல டிராயிங் கிளப்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த வாரம் அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அனிமல்ஸ் வேஷம் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வர அந்த குரூப்ல இருக்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, சாட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆளை மட்டும் காணும். இந்த பக்கம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கான். டே, நான் இனிமே அவளுக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாதாண்டா, இந்த பிகி என்ன பார்த்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட் கூட இல்லடா அப்படின்னு துரத்தி அடிச்சிட்டாடா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்க. இந்த பக்கம் சண்டேவும் வந்துடுது. எல்லாரும் கிளம்பி டிராயிங் கிளப்புக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் வர ஆப்போசிட்ல ஜூரின் வந்து ஹாய் சொல்ல இவளும் ஹாய் சொல்றா. அதே சமயத்துல சாங்கும் வராங்க. அவங்களுக்கும் ஹாய் சொன்ன உடனே பரவாயில்லையே, 2 பேரும் கரெக்ட் டைம்க்கு வந்திருக்கீங்க, 2 பேரும் பெர்ஃபெக்ட் கப்பிள்ஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல அதை பார்த்துட்டு சாங்கும் ஆமா அப்படிங்கிற மாதிரி வாய எடுக்கிறான். பட் பக்கத்துல நின்னுட்டு இருக்க ஜூரினோ டக்குன்னு வாய பொத்திரா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இன்னைக்கு நாங்க கிளாஸ் முடிச்சுட்டு டேட்டிங் போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வாய பொத்திட்டு இருக்கும் போதே சொல்ல அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் பயங்கர சந்தோஷப்பட்டு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி உள்ள போறா. உள்ள போனா அனிமல்ஸ் வேஷம் தானே போட்டுட்டு வர சொன்னாங்க. இந்த ஆன்டி அங்கிளும் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே பிங்க் கலர் ரேபிட் வேஷத்தை போட்டுட்டு வந்திருக்காங்க. ஆளாளுக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கவே இல்ல. நான் இத நேத்து 2 நாளா போட்டுட்டு இருக்கேன் தெரியுமா, நீ என்னமோ இந்த ரேபிட் ட்ரெஸ் உன்னோடதுதான் வந்து சொல்ற அப்படின்ற மாதிரி அங்கிள் ஆன்டி கிட்ட கேட்க, அதெல்லாம் கிடையாதுரா, எனக்கு தான் ரேபிட் ட்ரெஸ் மேட்சா இருக்கு, உனக்கெல்லாம் மேட்சா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு ஆல்ரெடி உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவ கேட் மாதிரி வரா, கரீஸ் மாதிரி வந்திருக்கா. பாக்கிறதுக்கு செம ஸ்மார்ட்டா இருக்கா. அவளும் இவங்க 2 பேரும் செம ஜோடி அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்டுட்டு ஆன்டி அங்கிளுக்கு கோவம் வருது. அப்போ இந்த கரீஸ் மாதிரி இருக்கா இல்லையா, பூனைக்குட்டி வேஷம் போட்டிருக்காளே, அவ கீழே இறங்கி இந்த டீ எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒருத்தன் டைனோசரஸ் வேஷம் போட்டுட்டு வரான். அவன் எப்ப பார்த்தாலும் கண்ணை மட்டும் மூடிக்கிட்டே நிப்பா இல்லையா, அவன் தான். சோ அவங்க 2 பேருக்குள்ள லைட்டா ஒரு கிரஷ் இந்த இடத்துல உருவாகிற மாதிரி காட்டுறாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் சோஹுவும் ஜூரினும் ஹீரோயின் கூட உள்ள நுழைஞ்ச உடனே 3 பேரும் ஒன்னா சேர்ந்து உங்களோட கப்பிள்ஸ் பேர் ரொம்ப நல்லா இருக்கு, 2 பேரும் ஒரே மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல திரும்பவும் ஆன்டி எங்களுக்கு கோவம் வந்துருது. என்ன இந்த இடத்துல ஜியோங் மட்டும் வரலையே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இவ ஒரு மாதிரி ஃபெடப்பா இருக்கா. அந்த சமயத்துல இந்த கேட் ஃபேஷன் போட்டிருக்கால அவ, இங்க பாரு உன் தம்பியோட போட்டோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து காட்ட எல்லாரும் கூடி பாக்குறாங்க. இவன் வரும்போதே ரெக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு பஸ்லயும் ட்ரெயின்லயும் ஏறி வந்திருப்பான் போல இருக்கு. சோ அவனை போட்டோ பிடிச்சி எல்லாரும் சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க அக்காவுக்கு செம்ம கடுப்பு. ஏண்டா இங்க வந்து இதெல்லாம் போட்டு கூடாதா, வரும்போதேவா இப்படி போட்டுட்டு வருவ அப்படின்ற மாதிரி அவனை பார்த்து கேட்க, நீ ஒன்னும் சொல்லாத, எனக்கு எல்லாமே தெரியும், இதெல்லாம் ஒரு ட்ராப், நான் செட் பண்ணது அப்படின்ற மாதிரி பயங்கர சீனா பேசிட்டு இருக்கான். பட் அவன் எப்பெல்லாம் நடந்து போறானோ அவனோட ரெக்க மட்டும் அவங்க அக்கா மூஞ்சில பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சமயத்துல எல்லாருமே ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டோம். பேப்ளூ நீ என்ன போட்டிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவ இந்த டாகிக்கு இருக்கும் இல்லையா அது மாதிரியான கெட்டப்போட வந்திருக்கா. அந்த சமயத்துல இவனும் கிட்ட போய் பார்க்க போவான். திரும்பவும் இவனோட ரெக்க அவங்க அக்கா மூஞ்சில பட்டுருது. ஆனா யோங் சாங்க கண்டுக்காத மாதிரி அவன் பாட்டுல உட்காந்துட்டு இருப்பான். அந்த சமயத்துல இப்ப யார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறது அப்படின்ற மாதிரி கேட்க, நான் தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு போய் கண்ணா பின்னான்னு ஸ்டைல் கொடுத்துட்டு இருக்கான். ஒரு ஸ்டைல கொஞ்ச நேரம் கொடுக்காம டக்கு டக்குன்னு மாத்திட்டு இருக்கும் போது அவங்க அக்காவுக்கு திரும்பவும் வந்து, ஏண்டா அறிவிலியாடா, ஒரு டிராயிங்க நான் பண்ணணுமா வேணாமா, டக்கு டப்புன்னு இப்படி மாத்திட்டே இருந்தா என்னடா அர்த்தம் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போய் நீ போஸ்ட் கொடுத்ததெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல திரும்பவும் அவன் அங்கிருந்து போகும்போது ரெக்க அக்கா மூஞ்சில பட்டுருது. சும்மா போவானா நம்ம ஹீரோயினை பார்த்து, என்ன இங்க லுக்கு விட்டுற, நான் என்ன அந்த அளவுக்கு அசிங்கமாவா இருக்கேன் அப்படின்ட்டு போக குடுகுடுன்னு அங்க அக்கா ஓடி வந்து திரும்பவும் பொலன்னு பொழக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் அவகிட்டயே வம்பிழுத்திட்டே இருக்க, அவ பாட்டுல சும்மா தானடா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க அடுத்து போஸ்ட் கொடுக்க போறாங்க இந்த ஃப்ராக்ஸ் மாதிரி. சோ அவங்க அப்படி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் டிராயிங் பண்ணிட்டு இருப்பா. அதுவும் புதுசா ஒரு சார்கோல் பென்சில்ல. அதை பார்த்துட்டு சாங்கு, இந்த பென்சில்லையா டிராயிங் பண்ற, இதுல நீ டிராயிங் பண்ணலாம் தப்பில்ல, ஆனா உன் முகம் எல்லாம் கரிப்பட்டுடும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவளும் கையில இருக்கிற கறி எடுத்து கண்ணத்துல மூக்குல எல்லாம் ஒட்டிக்கிட்டு இப்படியா அப்படின்ற மாதிரி கேட்க, அதை பார்த்துட்டு ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாகி வரைஞ்சிட்டு இருக்கிறது அப்படியே கிழிச்சு போட்டுட்டு, நான் இப்ப உங்க எல்லாரையுமே அப்படியே காட்டுக்குள்ள கூட்டிட்டு போக போறேன் அப்படின்ட்டு காட்டுக்குள்ள போய் ஆளுக்கு போஸ்ட் கொடுத்து அதை வரைய ஆரம்பிக்கிறாங்க. பாக்குறதுக்கு சோ அமேசிங்கா இருக்கு. ஆனா அவங்க அக்காவுக்கு அதை பார்த்து பிடிக்கவே இல்ல. இருடா நீ செத்த என் கையில அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் ஆளுக்கு போஸ்ட் கொடுக்க எல்லாத்தையும் வரைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட டர்ன். யாங் மட்டும் நோட்டை தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டுல வெளியில போறான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு
மாதிரி ஆயிடுது. ஏன் இப்படி நடந்துக்கிறான், லூஸ் ஆட்டம் பிஹேவ் பண்றான் அப்படின்ட்டு மத்தவங்க எல்லார்கிட்டயும் சாரி கேட்க இவங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வருது. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் தம்பி கொஞ்சம் லூசு, அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல இவன் வெளியில போனா இல்லையா, அவன் போய் டாக புடிச்சு கொஞ்சிட்டு இருப்பான். அந்த சமயத்துல ஏய் நீ டாகா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கு பிக் ஃபுட் அப்படின்னு நம்ம ஹீரோயினை தான் கொஞ்சம் மாதிரி அதை கொஞ்சிட்டு இருப்பான். அந்த சமயத்துல ஹீரோயினும் டக்குன்னு வந்து வெளியில நிக்க அவன் பாட்டுல கண்டுக்காத மாதிரி போக, அந்த சமயத்துல இவளும் பேச்சு கொடுக்க ட்ரை பண்றா. பட் அவன் கண்டுக்காம நிப்பான். அந்த சமயத்துல அவங்க அக்காவும் ஓடி வந்து பிக் ஃபுட் இங்க இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா இங்கதான் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அதுக்குள்ள அவனும் கடன் கீழே இறங்கி போயிடுறாங்க. அவன் கூடவே பிக் ஃபுட்டும் இறங்கி போயிடுது. அடுத்து எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் மேக்கப் எல்லாம் கலைச்சிட்டு நீட்டா வந்து உட்காந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல இந்த இடமே ரொம்ப வேர்க்குது இல்லையா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முடிவு பண்ணி அவங்க ஐஸ்கிரீம் வாங்கறதுக்கு அனுப்பிடுறாங்க. கூடவே ஹீரோயினும் கிளம்பிடுறா. இந்த பக்கம் மத்தவங்க எல்லாம் ஒவ்வொரு போஸ் கொடுத்து வரைய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வெளியில போனாங்க இல்லையா, அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கமும் மூஞ்ச வச்சுக்கிட்டு பேசிக்கவே இல்ல. ஒரு கூடையில நிறைய ஐஸ்கிரீமை செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஹீரோயினுக்கு தேவைப்பட்ட ஐஸ்கிரீமை மட்டும் தேடிக்கிட்டே இருப்பா. அவ எவ்வளவு தேடினாலும் அது கிடைக்காது. டக்குனு இவன் அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ்குள்ள தலையை விட்டு கடைசியா இருக்கிற ஐஸ்கிரீம் எடுக்கிறான். அது கரெக்டா ஹீரோயினுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமா இருக்கு. அவ பில் போட போறான். அந்த சமயத்துல நீ இங்கே இரு, நான் போய் பில் பே பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவ தலையில ஒரு தட்டு தட்டிட்டு அவன் பாட்டுல போவான். அந்த சமயத்துல இவ தலையே தடவிட்டு உட்காந்துட்டு இருக்கா. சோ அந்த கடையிலேருந்து 2 லேடிஸ் வெளில வருவாங்க. அந்த சமயத்துல வந்தவங்க அவன் தான் ஒரு மாடல் ஆச்சு, பாக்குறதுக்கும் அழகா தான் இருப்பான். சோ அவன் பின்னாடி இவ ஸ்டாக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு காசிப் அவங்க பேசிட்டு இருக்கும்போது செம்ம கடுப்பானவ நேரா அங்கேருந்து வந்து, ஏய் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும், நான் என்னமோ அவனை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்டாக் பண்ணிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அவன் தான் என்ன ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட இவ சண்டை போட்டுட்டு இருக்கும்போது உள்ள இருந்து அவன் பார்த்துட்டு குடுகுடுன்னு வெளியில வந்தவன், என் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்திட்டு அவன் ஷோல்டர்ல கை போட, அந்த சமயத்துல டேய் சொல்றா யாரு ஸ்டாக் பண்றான்னு தெளிவா சொல்லுடா இந்த ஆன்டிங்கள்ட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குனு இவன் நான் தான் இவளை ஸ்டாக் பண்றேன், இவ பின்னாடி நான் யா சுத்தி வந்துட்டு இருக்கேன், இப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த லேடிஸும் சாரி கேட்டுட்டு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு வரும் பாருங்க கோவம், ஏண்டா நீ அழகா தானே இருக்க, ஏண்டா ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்க, பாக்குறவங்க எல்லாம் நான் என்னமோ உன்னை ஸ்டாக் பண்ணிட்டு உன் பின்னாடியே நாக்க தொங்க போட்டுட்டு வரேன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. அதை மட்டுமா சொன்னாங்க, நான் அசிங்கமா இருக்கேன் என்ன புடிச்சு ரொம்ப புல்லிங் பண்றாங்க, நீ தயவு செஞ்சு என் கூட வரவே வராத, எனக்கே தெரியும் நான் அசிங்கமா தான் இருக்கேன், ஓ அளவுக்கு நான் அழகா இல்லடா அப்படின்ட்டு காலிலே ஒதச்சுக்கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவன் கால் வலியால அப்படியே துடிச்சிட்டு இருப்பான். கொஞ்சம் தூரம் அவ பாட்டுல போயிடுவா. போனவ திரும்பவும் வந்து வயிற்றுல பொக்குன்னு ஒரு குத்து விட்டுட்டு இனிமே என் பின்னாடி வந்த அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவனுக்கு இன்னும் சர்ப்ரைஸ். அவ பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிப்பான். அதுக்கப்புறம் அந்த டிராயிங் செக்ஷன்ல இவங்க 2 பேரும் ஜாலியா பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பும் போது சரி இன்னைக்கு டின்னர் சாப்பிட்டுட்டு போலாமா அப்படின்னு முடிவு பண்றாங்க. பட் சாஹு ஜூரினை கூட்டிட்டு நான் வெளியில போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி பரவாயில்ல இன்னொரு நாள் எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் அதை கேட்டுட்டு யூயாங் அக்காவை பார்த்து கலாய்க்க, டே உனக்கு அதாண்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாரும் எப்ப போவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன், சும்மா இல்லாம என்ன நேரம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு கிறுக்குத்தனத்தை பண்ணிட்டே இருக்க, என் மானமே போகுதா அப்படின்ற மாதிரி இவனை குத்துறதுக்கு கைவாங்க. பின்னாடி சாஹு வந்து நிப்பா. இவளோட எல்போ அவனோட மூக்குல பட அவ்வளவுதான், மூக்குல இருந்து பொல பொலன்னு ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவ்வளவுதான் அவனை கூட்டிட்டு போய் சோஃபால உட்கார வச்சு என்ன மன்னிச்சிடுறான்னு பயங்கரமா மன்னிப்பு கேப்பா. நீ வேணா கோவப்பட்டினா ஏன் மூக்குல குத்திக்கோ, ரத்தம் வர அளவுக்கு குத்திக்கோ, அப்படி இல்லைன்னா உன் மூக்குக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை நான் பண்ணிடுறேன், ஆபரேஷன் பண்றதா அந்த கூட பண்ணிடலாம்டா அப்படின்ற மாதிரி அவனை கன்வின்ஸ் பண்ண, வந்த ரத்தமும் நின்னு போச்சு வா கிளம்பலாம் அப்படின்னு இவங்க பேசி வச்ச மாதிரி அந்த ஸ்கேரி ஹவுஸ்க்கு போறாங்க. அங்க சரியான ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரெஷர் ஹண்ட் அந்த பொம்மை எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு அது மாதிரியான பிளே எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் சைக்கிளிங் பண்ணிட்டு அன்னைக்கு டே அவங்களுக்கு செம்ம சூப்பரா போகுது. அதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு ஐஸ்கிரீமை வச்சு செல்ஃபி எடுத்துட்டு 2 பேரும் ரோட்ல பேசிட்டே போகும்போது, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சாஹு ஆரம்பிக்க, என்னாச்சு என்ன விஷயத்த சொல்ல போற அப்படின்ற மாதிரி இவ கேட்க, நீ இன்னைக்கு ஃபுல்லா சந்தோஷமா இருந்த இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா அப்படின்ற மாதிரி அவளும் பேசிக்கிட்டே வரும்போது டக்குன்னு அவன் மட்டும் நிக்கிறான். நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்ல போறேன், பட் நீ ஃபீல் பண்ணாத, நான் இந்த அளவுக்கு ரஷ் பண்ணி உன வெளியில வா அங்க போகணும் இங்க போகணும்னு சொன்னதெல்லாம் எதுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு தான் தெரியுமேடா அப்படின்ற மாதிரி இவ பாட்டுல உளம்பிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் இரு, நான் எதுக்கு சொல்றேன்னா நான் சீக்கிரமா இங்க இருந்து போக போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு டக்குன்னு அவ ஐஸ்கிரீம் கீழே போட்டுட்டு அவ பாட்டுல போறான். இவனும் பின்னாடியே ஓடி போய் அவகிட்ட பேச ட்ரை பண்றான். பட் அவளுக்கு இதை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அவ பாட்டுல போயிடுறா. இந்த பக்கம் சீரைவை காட்டுறாங்க. அவளுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வந்திருக்கும் இல்லையா, இவளை பார்த்து பேசணும்ட்டு. சோ இவ ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட்
பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பேயான் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட வரான். பேயான் யாருன்னா நம்ம யாங் கூடயே ரூம்மேட்டா தங்கியிருப்பானே அவனே தான். அவனுக்கு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேல எந்த ஒரு விருப்பமும் இல்லாத மாதிரி தெரியுது. எப்ப பார்த்தாலும் சீரை எங்க உட்காந்துட்டு இருக்காளோ அங்கேயே பாத்துட்டு இருக்கான். அவளும் இங்க பாரு, உனக்காக தான் நான் இதை அரேஞ்ச் பண்ணேன். இந்த ஹோட்டல் எப்படி இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா, இங்க இருக்க ஆம்பியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அந்த ஹோட்டல்ல சுத்தி பாக்குற மாதிரி திரும்பவும் சீதேவை தான் அவன் பாத்துக்கிட்டே இருக்கான். அந்த பக்கம் சீதை உட்காந்துட்டு இருக்கா. அவங்க அம்மா கிட்ட எப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி அவர் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க அம்மா ஒரு குட்டி பாப்பாவோட வராங்க. அதாவது அவங்க அம்மா டைவர்ஸ் ஆயிட்டு போயிட்டாங்க இல்லையா, வேற இடத்துல அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு போல இருக்கா. அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து இதுதான் அக்கா அப்படின்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ண இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க போனதுக்கு அப்புறம் இவளும் தனியா வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சோகமா இருக்கிற அவளை பார்த்து பே அவங்க கிட்டக்கு வந்து அவகிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றான். அந்த சமயத்துல இவ கூட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருப்பா இல்லையா, அவ பிரேக்கப்பே பண்ணிடுறான். பட் இவன் கையில கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, அத சீரை கிட்ட கொடுத்துட்டு மறக்காம இதை சாப்பிட்டுட்டு மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் இப்படிதான் தங்களோட சுயநலத்துக்காக டக்கு டக்குன்னு மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுல போக இந்த பக்கம் ஜூரினை காட்டுறாங்க. அவ ஒரு கவர் ஃபுல்லா பியரை வாங்கிட்டு தன்னோட தம்பி ரூமுக்கு வந்துடுறான். அவன் பாத்தீங்கன்னா தூக்கமே இல்லாம எப்ப பார்த்தாலும் புலம்புறது. நான் அசிங்கமா இருக்கேன்னு சொல்லிட்டாலே, நீ அழகா இருக்கடி, இந்த உலகத்திலே என் கண்ணுக்கு நீ மட்டும்தான் நீ அழகா தெரியற, அதனால தான் நீ உன் பின்னாடி சுத்தி வர அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே எல்லாம் படுத்துட்டு இருப்பான். அவங்க அக்கா வந்து அவ பாட்டுல உட்காந்து பியரை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் வருதே அப்படின்னு அவனும் அந்த தூங்குற பேக்ல இருந்து வெளியில வந்து அவங்க அக்காவை பார்த்தா பியர் அடிச்சிட்டு இருக்கா. என்ன கிரீன் பீ, வானத்துல இருக்க நிலா நட்சத்திரத்தெல்லாம் பார்த்துட்டு ஹாயா சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு, அதுவும் பீரு அப்படின்ட்டு பக்கத்துல வந்து உட்காந்தவன் பொறுமையா அக்காவுக்கு தெரியாம ஒரு பீரை எடுத்து அதை ஓபன் பண்ணும்போது இருமல்லாம் இருமோ. பட் அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடும் இவ ஒரு பீரை எடுக்கிறான்ட்டு அதையும் புடுங்கிக்கிறா. அந்த சமயத்துல இவன் பிலாசபி எல்லாம் பேச ஆரம்பிப்பான். நீ நானும் அக்கா தம்பி, ஆனா வேற வேற பேரண்ட்ஸ்க்கு பிறந்திருக்கோம், ஒரே அம்மாவோட வயிற்றுல தானடி பிறந்தோம், ஆனா உனக்கு ஒரு அப்பா எனக்கு ஒரு அப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல. டே இதெல்லாம் சொல்ல வேண்டிய நேரமாடா, எவ்வளவு இப்படியே பேசிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவமா பேச, என்னடி புது விதமா எனக்கு சாபம்லாம் கொடுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, யாராவது ஒன்ன விரும்புறாங்கன்னு சொன்னாங்கன்னா அது முடிவு இல்லடா, அதுதான் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி சொல்ல பக்கத்துல ஒரு மெஷின்ல கேம் ஓவர்னு எழுதி இருக்கு. அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க ஹீரோயின் டிராயிங் கிளாஸ்ல உட்காந்து வரைஞ்சிட்டு இருப்பா இல்லையா. அப்ப எல்லாரும் கூடி உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்ப எல்லாரும் வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல யாங் மட்டும் எந்த ஒரு டிராயிங்கும் இவளை பார்த்து வரையில, மத்தவங்களோட டிராயிங் எல்லாம் வரைஞ்சிருக்கான். அதை பார்த்துட்டு கோவம் வந்தவ டக்குன்னு அவன் கிட்ட போய் ஏன்டா என்னோட டிராயிங்க நீ வரையல அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னை எனக்கு வரையவே இஷ்டம் இல்லடி அப்படிங்கிற மாதிரி படுத்துட்டு இருந்தவன் இவகிட்ட கத்தி பதில் சொல்ல அந்த சமயத்துல திரும்பவும் போய் படுத்துப்பான். இவளுக்கு கோவம் வந்து அவன் மேல ஏறி உட்காந்து அவன் கிட்ட அப்படியே நெருங்கி போற மாதிரி இருக்கும். சண்டை போட்டுக்கிட்டே இதே இவ அப்படியே கனவுல கண்டுட்டு அலறி அடிச்சு எழுந்து உட்காந்து, ஐயோ என்ன நமக்கு வர வர ரொம்ப கேவலமா இப்படியாப்பட்ட கனவெல்லாம் வருதே அப்படின்னு தனக்கு தானே புலம்பிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. டீலியூன்ட்டு என்ன எதுன்னு பார்த்தா இவளோட மனசாட்சி வெளியில நின்னு இவளைய பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. எங்க இருந்து பேசுற, ஏன் முன்னாடி வரமாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி இவ கேட்க, இல்ல நீ இப்பெல்லாம் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட, அதனாலதான் நான் வீட்டுக்கு வெளியில உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு வீட்டு சைஸ்க்கு அது உட்காந்துக்கிட்டு இவளை பாத்துட்டு இருக்கோம். செம ஃபன்னா இருக்கும். அடுத்த சீன்ல இவன் சும்மா இல்லாம இவன் பாக்குறதுக்கு அழகா இருக்கான் இல்லையா, ஆனா அசிங்கமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மூஞ்செல்லாம் அஷ்ட கொண்டல்ல வச்சு நிறைய செல்ஃபி எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறான். டே இதுல எதுல நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன் சொல்லு அப்படின்னு சூன்ஹூ கிட்ட காமிச்ச உடனே அவன் இங்க பாரு மூஞ்சிலே பொக்குன்னு விட்டு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா நீ லைஃப் லாங் அசிங்கமா இருப்ப, வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க டக்குன்னு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட அவனோட செல்ஃபியை காமிச்சு எதுல நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன் சொல்லு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, டே உண்மையாவே உனக்கு மரக்கழட்டுருச்சா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோனோட தம்பி ஸ்கூல்ல உட்காந்து தனியா படிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு தான் யாரும் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஆனா அந்த கிளாஸ்ல ஒரு ஏழை பையன் இருப்பான். அவன் பாக்குறதுக்கே நல்ல ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிருக்க மாட்டான், கொஞ்சம் அழுக்கா இருக்க மாதிரி இருப்பான். அவனதான் மிஸ் இவனோட பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா கூட ஃபீல் பண்ணாங்க இல்லையா. அந்த பையன் வந்து இவனோட கால் கிட்ட உட்காந்துட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக என்ன சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, என்ன தொட்டு பேசாத அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, டே உனக்காக ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன் பாக்குறியா அப்படின்ற மாதிரி ஒரு கருப்பு கலர் கவர்ல நிறைய ஸ்நாக்ஸ், கால்ல போடுற சாக்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட காமிச்ச உடனே, எனக்கு இதெல்லாம் வேணாண்டா நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, டே இதெல்லாம் எங்க தாத்தா எனக்காக வாங்கிட்டு வந்தது, நீயும் சாப்பிடுறியா அப்படின்ற மாதிரி அவன் கிட்ட கேட்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சமயத்துல அந்த
சாக்ஸ் எடுத்து இவனுக்கு போட்டு விட போறான். அதெல்லாம் பண்ணாத, எனக்கு இருக்க சாக்ஸே எனக்கு போதும், நீ கொண்டுட்டு வந்த சாக்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ அதை பார்த்துட்டு அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா காசிப் பண்ணி பேசுறாங்க. டே என்னடா இவன் அழுக்கா இருக்க பையன் கிட்ட போய் பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க அம்மா இது மாதிரி எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்னொருத்த சொல்ல, அவங்க அம்மாவே பாக்கிறதுக்கு சுத்தமா நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவனுங்க பேசிக்க அந்த பக்கம் ஆன்டிஸோட குரூப்ஸ காட்டுறாங்க. இதுல ஹீரோயினோட அம்மா, நிறைய பேர், இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல அவங்களுக்குள்ள இருக்க காசிப்லாம் எப்பத்தாலும் இந்த பெரிய விஷயங்களையே பத்தி பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல யோகா காட்டுறாங்க. அவன் ஈரிம் கூட உட்காந்து மாடலிங் பண்ணிட்டு இருக்கான். சரியான காஸ்டியூம், சூப்பரான போஸ். கீழே உட்காந்துட்டு இருக்கும் போது அப்படியே கண்ணை மூடி ஹீரோயினோட ஞாபகம் உனக்கு வந்துருது. டக்குன்னு டைரக்டர் சரியா பண்ணிட்டு இருக்கடா, கொஞ்சம் கண்ணை மட்டும் தொடரா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட ஒவ்வொரு போஸையும் கேட்டுட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கவளோ ரொம்ப உரிமை கொண்டாடி இவனோட ஷோல்டர்ல எல்லாம் கை போட்டு அவ பாட்டுல ஹாயா உட்கார எல்லாத்தையும் அவனுங்க போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. பட் இவனுக்கு மைண்ட் ஃபுல்லா ஹீரோயின் மேல, இன்னும் அவன் மெசேஜே பண்ணலையே அப்படின்ற மாதிரி குடுகுடுன்னு ஓடி வந்தவன் போட்டோ எடுக்கிறான். டே என்ன பண்ணிட்டு இருக்க, நல்ல போஸ்டா, ஸ்டில்ஸ் எடுக்கிறதுக்குள்ள ஏண்டா வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் டைரக்டர் சொல்றதே காதுல வாங்கிக்காம அவன் பாட்டுல போனை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஹீரோயின் கிட்ட இருந்து காலு, அவ்வளவுதான், அதை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள அவளோட கால் கட் ஆயிடுது. ஐயோ கட்டாயிருச்சு அவன் பாட்டுல பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருப்பான். அவனை சுத்தி அத்தனை பேர் இவனையே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல டைரக்டரும் ஒரு பக்கம் கத்துறாரு, டே என்னடா பண்ணிட்டு இருக்க, நான் டைரக்டர்டா, என் பேச்சு கொஞ்சம் மதிப்பு கொடு அப்படின்ற மாதிரி கேட்க அவன் பாட்டுல உளுந்தடிச்சு கடகடன் வெளியில ஓடி போயிடுறான். அந்த சமயத்துல ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இதுக்காக கால் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க அவளும் சும்மா தான் கால் பண்ண, ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு விஷயம் நான் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நான் உன்னை விட ரொம்ப அசிங்கமா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வா வந்து தொலை, உன்னை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவளும் சொல்ல, அவ்வளவுதான் விழுந்தடிச்சு அவளை பாக்குறதுக்கு ஓடுறான். பக்கம் ஹீரோயின் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது லூசு மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு புருவத்துக்கு மேல பிளாக் கலர் ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டிக்கிட்டு, என் மூஞ்ச பத்தியா எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நேரத்துல டே இன்னும் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கடா அப்படிங்கிற மாதிரி இவளும் ஃபீல் பண்ணி சொல்ல, டக்குன்னு அந்த புருவத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு முகத்துல கரியெல்லாம் அப்பிட்டு வந்துட்டு இருப்பான். அதோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல இவ ரொம்ப ஃபீல் பண்றா. சரிடி இங்க பாரு, இந்த உலகத்திலேயே என் கண்ணுக்கு மட்டும் நீ ரொம்ப அழகா தெரிகிற அப்படின்ற மாதிரி இவ சொன்ன உடனே, இருந்தாலும் நான் உன்கிட்ட ரொம்ப கோவமா பேசிடுறேன், ஆனா என்னமோ ஒண்ணு உங்ககிட்ட பேசாம இருக்க முடியல, இது எந்த வித லானே தெரியல அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு அது என்னன்னு தெரியும்டி, நான் உங்ககிட்ட சொல்லவா அப்படின்ற மாதிரி அப்படியே பாஸ் பண்ணி அவளையே பார்த்துட்டு இருக்க, வேற ஒன்னும் இல்ல, நம்ம கிஸ் பண்ணிக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி அவளை பார்த்து கேட்க, அவ்வளவுதான் விடாம அவனை துரத்தி அடிக்கிறா. இந்த கிரவுண்ட்ல அவங்க செம்மையா விளையாண்டுட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அழகான நிறைய பூக்கள்லாம் இருக்கு, அங்க இருக்க மரங்கள் கூட அவ்வளவு அழகா இருக்கு. அப்படி அவங்க ஓடி பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு அவன் ஓடுறதை நிறுத்திட்டு அப்படியே நிக்க, ஹீரோயின் வேகமா ஓடி வருவா பாருங்க, அவன் மேல அப்படியே இடிச்சு அவளுக்கே தெரியாம அவனை ஹக் பண்ணிடுறா. அச்சுச்சோ அவனை ஹக் பண்ணிட்டமே அப்படின்னு பேந்த முழிச்சவ டக்குன்னு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, ஒன்னும் தெரியாத மாதிரி எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறா. இந்த சமயத்துல யோங் தனியா உட்காந்துட்டு இருப்பான். தூரத்துல ஒரு பாட்டி தனியா ஒரு ஸ்டோன் டேபிள்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க எதையோ நினைச்சுக்கிட்டு அப்படியே சோகமா இருப்பாங்க. அவங்கள பார்த்து இவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, நிறைய பூக்கள் எல்லாம் பொக்கே மாதிரி ரெடி பண்ணி அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்து, நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க தனியா உட்காந்துருக்கீங்க இல்லையா, உங்களுக்காக இந்த கிட்ட எனக்கு கொடுக்கணும் போல தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பொக்கேவை கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு பூவை எடுத்து அவங்களோட காது கிட்ட அப்படியே சொருகி விடுறான். அதை ஹீரோயின் தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு கிட்டக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து அந்த பாட்டிய டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த பாட்டி கொஞ்சம் சோகமா இருக்கிறத பார்த்து, ஏன் பாட்டி இப்படி சோகமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இதே மாதிரி நான் என்னோட சின்ன வயசுல வந்து உட்காந்துட்டு இருந்தேன், அந்த ஞாபகங்களுக்காக இந்த இடத்துக்கு நான் அடிக்கடி வரது வழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு ஹீரோயின் அவ வரைஞ்சிட்டு இருக்கிற பேஜ் அப்படியே திருப்பி வேற ஒரு டிராயிங்க பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் நான் வரைஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி யோங் சொல்ல, அப்பதான் ஹீரோயின் வரையது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, அதை கொண்டுட்டு போய் பாட்டி கிட்ட காமிச்சு, இத நீங்க சின்ன வயசுல இந்த இடத்துல எப்படி உட்கார்ந்து இருந்தீங்களோ அதை நான் இமேஜின் பண்ணி வரைஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த பாட்டிக்கு கண்ணுல இருந்து சந்தோஷ கண்ணீரே வந்துருது. ஏ நீ வரைஞ்சது என்னேதான், நான் சின்ன வயசுல இப்படியே தான் இருப்பேன், இப்படிதான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருந்தேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அந்த பாட்டிய சந்தோஷப்படுத்த அந்த போட்டோவை அவங்க வாங்கிட்டு
அவங்க பாட்டுல போக ஹீரோயினோட கண்ணுக்கு அவங்க போகும்போது அவங்க சின்ன வயசுல இருந்தவங்க மாதிரியே ஞாபகத்துல வந்து இவளும் யாங்கும் சேர்ந்து பாட்டி அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் 3 பேரும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அத சந்தோஷப்பட்டுட்டு நேரா அம்மா கிட்ட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்து அம்மா அப்படின்னு ஹீரோயின் சொன்ன உடனே அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா இதுதான் சரியான டைம், நீ டியூஷனுக்கு போறதுக்கு, நீ கம்ப்ளீட் பண்ணணும், எல்லாத்தையுமே இதே மாதிரி பாஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணினா அடுத்தடுத்து போற ஸ்டடீஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சண்டே அவளை டியூஷன்ல சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணும்போது டக்குனு இவன் நான் ஆல்ரெடி ஒரு டிராயிங் கிளப்பை பத்தி சொல்லியிருந்தேன்லம்மா, அதுல நான் சேர்ந்துக்கலான்னு இருக்கேம்மா, இது வரைக்கும் நான் சும்மா தான் போயிட்டு வருவேன், பட் அந்த டிராயிங் கிளப்ல சேர்ந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க டக்குன்னு அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்துருது. படிச்சு நீ ஒரு பெரிய வேலைக்கு போவேன்னு பார்த்தா டிராயிங் கிளப்ல போய் சேர்றேன்னு நினைக்கிறியே, உங்க அப்பா இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், உங்க அப்பாவே எவ்வளவு லேட்டா வர்றாரு பாத்தியா, அவர் மட்டும் நல்லா படிச்சிருந்தா நான் இந்த சமூகத்துக்கு முன்னாடி வேற லெவல்ல வாழ்ந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி இவ்வளவு பிடிச்சி படிங்கிற மாதிரி பிரஷரை போட ஒரு கட்டத்துக்கு மேல இவ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிடுறா. போங்கம்மா, நீங்க எப்ப பார்த்தாலும் இதை படி அதை படின்னு உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி என்ன படிக்க சொல்றீங்க, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, எனக்குன்னு ஒரு இன்டென்ஷன் இருக்கு, அதெல்லாம் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, டிராயிங் பண்றது ஒன்னும் தப்பே இல்லம்மா, அதுவும் ஒரு நல்ல கலை தான், இட்ஸ் நாட் அப்படின்ற மாதிரி இவளும் வாக்குவாதம் பண்ண அவங்க அம்மா கோவம் வந்து பயங்கரமா திட்டிடுறாங்க. இவளுக்கு இன்னும் கோவம் வந்து முதல்ல என் ரூம்ல நான் நிம்மதியா இருக்க முடியுதா, அந்த இடத்துல கிமிச்சி ஃப்ரிட்ஜை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க, முதல்ல அதை அங்கே இருந்து இடுங்க அப்படின்னு கோமா சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அவ பாட்டுல அழ ஆரம்பிக்கிறா. இத அவனோட தம்பி தூங்காம நைட்டு வந்து அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு போறாங்க. ஃபைனலா காலையில 5 மணி ஆயிடுது. இவ பாட்டுல பேக் எல்லாம் எடுத்துட்டு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு அவ பாட்டுல கிளம்ப அந்த சமயத்துல கூட அந்த குட்டி தூங்காம குடுகுடுன்னு ஓடி வந்து அக்காவை கட்டி அணைச்சுக்குது. அக்கா நீ எங்களை விட்டு போக போறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, டே நான் ஸ்கூலுக்கு தாண்டா போறேன், எங்கடா போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாரு நான் உன்னை அப்பப்ப கொரிலான்னு சொல்லுவேன் இல்லையா, அது மாதிரி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீ சீக்கிரமா ஸ்கூல்ல இருந்து நேரா வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட ப்ராமிஸ் எல்லாம் பண்ணுன்ற மாதிரி பொறுமையா கேட்க இவளும் ப்ராமிஸ் பண்ணிட்டு கண்டிப்பா வந்துடுற, அம்மா கிட்ட மட்டும் சொல்லாத, நீ போய் சமத்தா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்ட போறா. பட் அவ லிப்ட்ல போயிட்டு இருக்கும் போதே ஐயோ கண்ணெல்லாம் இப்படி வீங்கிருக்கே, இதோடயா ஸ்கூலுக்கு போறோம், ஸ்கூல் திறந்திருப்பாங்களா இல்லையானே தெரியலையே, ஏன் இவ்வளவு சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்ற மாதிரி லிப்ட விட்டு இறங்கி வந்தவ அவளோட அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில வருவா. அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில ஒரு கோணி பை இருக்க மாதிரி இருக்கும். இது வரைக்கும் இவ ஹீரோ எதுல தூங்குவானே தெரியாது இல்லையா, நமக்கு தெரியும் இந்த பிங்க் கலர் கோணி போய் அவனோடது தானே. அதுல இருந்து அவனும் எழுந்து நிக்கிறான். அவனை பார்த்துட்டு ஏன்டா இங்க வந்து தூங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்னடி நினைச்சிட்டு இருக்க, எத்தனை நாளா நான் உனக்கு கால் பண்றது மெசேஜ் பண்றது சுத்தமா போனே எடுக்க மாட்டேங்கிற, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாண்டா பிரச்சனை தான்டா, எங்க அம்மா சுத்தமா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி கண்ல இருந்து கண்ணீர் வர அவங்க கிட்ட அழுதுகிட்டே சொல்ல, டக்குன்னு அவளோட கைய விலக்கிட்டு நேரா அவளோட கண்ணிலே கிஸ் பண்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் இந்த டிராமாவோட எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆக உடனே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு நான் பேசும்போது பயங்கரமான கோல்டன் ஃபீவர், வாய்ஸ்ல ஏற்ற இறக்கங்கள் இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ.